பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பல அமைப்புகள் உருவாகிட்டு தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் டோட்டலாவே சேஞ்சஸ்ல இருக்கு. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் நடிப்புல இருந்து உச்சத்துல இருந்தார். ஆனா நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது செய்ய போறேன், மாற்று அரசியல் கொடுக்க போறேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். நீண்ட காலமா பாஜகவில தலைவர் பதவியில இருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது பாஜகவை எந்த அளவுக்கு வழிநடத்தி வந்தார், எந்த அளவுக்கு பாஜக அப்படின்ற ஒரு சொல்லை உச்சரிக்க வைத்தார் அப்படின்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக டெய்லி நியூஸ் தான். ஏதோ ஒண்ணு அவர் பொய் சொல்றாரோ, உண்மை சொல்றாரோ, ஏதோ ஒரு சர்ச்சைகளை கலப்புறாரோ, ஆனா டெய்லி நியூஸ் வந்துட்டே இருந்தது. கண்டென்ட் கிரியேட்டர்களாம் அண்ணாமலை வச்சு கண்டென்ட் அவ்வளவு கிடைச்சது. ஆனா பாஜக தலைமை மாறின பிறகு இங்க பஞ்சம் வந்துருச்சு. என்னையா பாஜகல இருந்து ஒரு கண்டென்ட் கூட வரலையே அப்படின்ற ரேஞ்சுக்கு அலசி ஆராயிர டைமுக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா பாஜக மாநில தலைவர்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் விலக்கி வைத்த பிறகு இங்க பாஜகல அண்ணாமலையை காணோம் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்பவே பரபரப்புது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலையை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தமிழ்நாட்டு பாஜகவிலையா இருக்கட்டும், இல்ல டெல்லி பாஜகவில இருக்கட்டும், டோட்டலாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலையை விலக்கிட்ட பிறகு என்னென்னவோ பேச்சுகள்ல வந்தது. அவரு மத்திய அமைச்சராக போறாரு, மேலிடத்துக்கு போறாரு. இவ்வளவு ஏன் பாஜக தேசிய பொதுச் செயலாளரா மாற போறாரு, எவ்வளவு பேச்சுகள் வந்தது. ஆனா சமீபத்திய காலமா அண்ணாமலையுடைய நடவடிக்கை கொஞ்சம் பாஜகவை முகசுலிக்க தான் வைத்தது. இந்த லேண்ட் ஒண்ணு வாங்கினார். அந்த லேண்ட் மேட்டர்ல பாஜகவுக்கு இது ஒரு பெரிய அடி. டெல்லி மேலிடம் வரைக்கும் என்ன பண்ணுச்சு, அண்ணாமலையா அப்படின்ற ரேஞ்சுக்கு முகசுலிக்க வைத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகல அண்ணாமலைய ஒதுக்கியே வச்சாங்க, ஓரங்கட்டியே வச்சாங்க. தமிழ்நாட்டு பாஜகவிலும் சரி, டெல்லி பாஜகவிலும் சரி, அண்ணாமலைய ஓரங்கட்டியே வச்சாங்க. இப்ப என்னடானா தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு உருவாகிருக்கு. என்ன விஷயம் அப்படி நம்ம அலசி ஆரஞ்சனா, அண்ணாமலை அவர்கள் பேர்ல நற்பணி மன்றம், அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு திருநெல்வேலிய தலைமையிடமா கொண்டு ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. அண்ணாமலை போட்டோ வச்சு கொடியெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பறக்க விட்டுருக்காங்க. சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிக்கிறார். என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா என் பேர்ல இது மாதிரி ஒரு மன்றங்களோ இயக்கங்களோ அமைப்போ ஸ்டார்ட் பண்றதை நான் விரும்பல. தயவு செய்து இது மாதிரி கொடியை அறிமுகப்படுத்துறது, அமைப்பு அறிமுகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாருமே தன்னுடைய ரசிகர் மனப்பான்மையில இருந்து எல்லாருக்குமே ஒரு அமைப்பையோ கட்சியோ மன்றத்தையோ ஸ்டார்ட் பண்றது இயல்பு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. எல்லாருக்குமே அது மாதிரி. ஏன் எம்ஜிஆருக்கு கூட என்ன பண்ணிருக்காங்க, மன்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, ஜெயலலிதாக்கு மன்றம், எல்லாருக்குமே இது ஆரம்பிக்கிறது இயல்பு. அண்ணாமலைக்கு ஆரம்பிச்சது கூட இது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம சாதாரணமா கடந்து விட போக முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு இதுல ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பேர்ல மன்றங்கள் ஸ்டார்ட் பண்ணத பல விதமான கோணங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா ரெண்டு விஷயம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திரனை போட்டாங்க, அண்ணாமலையை இறக்கிட்டு. அப்பத்திலிருந்தே அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு முற்று மோதல் போகமா இருந்தது. இப்போ நீங்க அண்ணாமலையை எடுத்துட்டீங்கன்னா கொங்கு பெல்ட்ல தான் அவருக்கு ஆதரவாளர்கள் அதிக பேர் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் பொழுது கொங்கு பெல்ட்ல எந்த அளவுக்கு ஒரு கட்டமைக்கணுமோ அப்படி கட்டமைச்சிட்டாரு. இப்போ குறிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் மன்றம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலோ, இல்ல அண்ணாமலை பேர் மேல ஒரு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாலோ, சோ அண்ணாமலை அவர்களுக்கு கொங்கு பெல்ட்ல இருந்து தான் அது ஆரம்பிச்சிருக்கு. ஏன் திருநெல்வேலியை தலைமை இடமா கொண்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரனை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும், டேமேஜ் பண்ணணும். இப்போ நயினார் நாகேந்திரன் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு சைலண்ட் வார் பாஜகக்குள்ள போயிட்டு இருக்கு. இத காலி பண்ணணும்னா அடிமடியிலேயே கைய வைக்கிற மாதிரி நயினார் நாகேந்திரோட கோட்டையிலேயே அண்ணாமலைக்கு நாங்க பவர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காகவே திருநெல்வேலியை தலைமையிடமா கொண்டு அண்ணாமலை நற்பணி மன்ற இயக்கத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு கொஞ்சம் ஜர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கை, அதை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையும்
நம்மளுக்கு பாஜக தான் முக்கியம், நம்ம பாஜக தான் வேலை செய்யணும் அப்படின்னு அவரு அறிக்கையில மென்ஷன் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த நற்பணி மன்றத்துல விருப்பம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அரசியல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொதுவான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எழுதப்படாத விதி கூட. நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது வேணும், தலைவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேணும்னாலே வேணும், அது வேற விஷயம். வேண்டானாலும் வேணும் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. இப்போ ரசிகர் மன்றனுக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையா மனசார்ந்து அவர் சொல்லல. வெளிப்படையா என் மேல தப்பு இல்லைங்க, ஏன்னா நாளை பின்ன பாஜக நம்மள யாரும் கை காட்டிட கூடாது. என்னப்பா அண்ணாமலை, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல உனக்கு ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக அண்ணாமலை மேல ஒரு குற்றத்தை சுமத்த கூடாது அப்படின்றதுக்காக தானாக முன் வந்து எனக்கு நற்பணி மன்றம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலோட்டமா தான் சொல்லியிருக்காரு கண்டி. இது அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லல அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் நற்பணி மன்றத்தை கலைக்கணும், நற்பணி மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, பாஜக தான் நம்மளுக்கு முக்கியம், 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை முன்னிறுத்தணும். எப்படி நான் மாநில தலைவரா இருக்கும் பொழுது பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தணும், அதே போல என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும், பாஜகவை தான் முழுமூச்சா செயல்படணும், பாஜகவை தான் உழைக்கணும், பாஜகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கணும். ஆனா அவர் மென்ஷன் பண்ண ஒரு இடத்துல கூட பாஜக அப்படின்ற பேரே வரல. இதுல இருந்தே நல்லா தெரியுது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த நற்பணி மன்றம் ஏற்படுத்துது பின்னாடி அண்ணாமலையுடைய ஆலோசனை இருக்குது அப்படின்றது. அவருடைய பர்மிஷன் இல்லாம இதெல்லாம் பண்ணி. இப்போ சமீப காலமா ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டு இருந்தது. அண்ணாமலை தலைமையில ஒரு கட்சி ஒண்ணு புதுசா ஆரம்பிக்க போறாரு, அவரு கூட டிடி விதிநகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வச்சு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேச்சுகள் அடிபட்டது. ரஜினிகாந்த கூட போய் சந்திச்சாரு அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணோம், பேசிட்டு இருந்தோம். இப்படியா இருக்கும்போது ஏன் அதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த நற்பணி மன்றமா இருக்கக்கூடாது, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோட்டமா இந்த நற்பணி மன்றம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் நமக்கு எழதான் செய்து. எப்படியா இருந்தாலும் அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தல்ல உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளப்போக்குல இது அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற புது கட்சியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே அண்ணாமலைக்கு ஆதரவு எங்க அதிகமா இருக்குதுன்னா கொங்கு பெல்ட்ல தான். கொங்கு பெல்ட் நீங்க தலைமையிடமா கொண்டுதான் நீங்க நற்பணி மன்றமே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா திருநெல்வேலியை நீங்க சூஸ் பண்ணது என்ன அப்படின்னு தான் இங்க பெரிய சந்தேகமா இருக்கு. இந்த நயினார் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு போர் இது வெடிக்க ஆரம்பிக்குது. இதுல அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரன் டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு திருநெல்வேலியை தலைமையிடமா கொண்டு அண்ணாமலை நற்பணி மன்றம் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, இது எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரனை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை அவர்கள் பேர்ல அண்ணாமலை நற்பணி மன்றம் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அண்ணாமலைக்கு அவர்களுக்கு முழுசா விருப்பம் இல்லை அப்படின்னாலும் பின்னாடி இருந்து அண்ணாமலை அவர்களா இயக்குறார் அப்படின்ற தகவலும் முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.